சரி சரி சார், அந்த பையங்கள்லாம் நீங்க கீழே வைங்க, ரொம்ப வெயிட்டா இருக்கும் போல. நீங்க கீழே வச்சுட்டு வாங்க. எங்க கடையில நாங்க என்னென்ன ஸ்வீட்லாம் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க சாம்பிள் பார்த்து கூட நீங்க வாங்கிக்கலாம் சார். சாம்பிள் பார்த்தோன்னா நீங்க சாப்பிட்டு பார்த்து கூட நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நாங்க வந்துட்டு இங்க ஸ்வீட்ஸ் வந்துட்டு நாங்க அந்த ஒரு ஆப்ஷன் குடுக்குறோம் சார். அதனால நீங்க வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எவ்வளவு நாளும் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கலாம். ஆனா நான் சொல்றேன் திரும்பவும், எங்க இனிப்புகள் வந்துட்டு உயர் தரத்துல சுத்தமா சுகாதாரத்தனமா தான் வந்துட்டு நாங்க செய்யறோம். அதனால நீங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்க பசங்களுக்கு கொடுக்கலாம். இதுலயும் வந்துட்டு நிறைய நியூட்ரிஷியஸ் சாக்லேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய நாங்க புதுசாலாம் லான்ச் பண்ணியிருக்கோம் சார். லைக் வந்துட்டு பேரிச்சம்பழம், அத்திப்பழம், இந்த மாதிரி நட்ஸ் வகைகள் எல்லாமே சேர்ந்த நிறைய நியூட்ரிஷியன்ஸான சாக்லேட்ஸ் கூட இங்க இருக்குங்க சார். நீங்க அதை கூட ட்ரை பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். மேடம், நான் ஒன்று சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. இருந்தாலும் நீங்க படிச்சவங்க என்னதான் சொன்னாலும் வந்துட்டு கரெக்டா இருக்கும். அதனால நான் உங்களை நம்பி வாங்குறேன் மேடம். ஆனா இங்க இந்த கடை பார்த்தா ரொம்ப பணக்காரத்தனமா இருக்கும். எனக்கு அவ்வளவு காசு என்கிட்ட இருக்குமா என்னன்னு வேற தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருக்கிற காசுக்கு ஏத்தாப்புலயே நான் வாங்கிக்கிறேன் மேடம். அதனால நீங்க ரொம்ப சிரமப்பட வேணாம். சும்மா இந்த லோ குவாலிட்டி, சும்மா குறைஞ்ச விலையில இருக்கும்ல, அந்த சாக்லேட்டை காட்டுங்க மேடம் போதும். ஐயோ சார், நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நாங்க தரத்துக்கு ஏத்தாப்புலான விலை தான் வந்துட்டு கொடுக்குறோம். நீங்க கடையை பார்த்துட்டு பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நினைப்புக்கு வராதீங்க சார். பசங்களுக்கு அவங்களுக்கு ஆசைப்பட்டதை வாங்கிட்டு போங்க. உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அதனால நீங்க பார்த்து நீங்க நல்லா இருந்தா மட்டும் வாங்கினா போதும், இல்லைன்னா வேணாம். நீங்க சாம்பிள் கூட வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்துட்டு பணத்தை பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க வந்துட்டு நல்ல ஒரு மாதிரி இருக்கீங்க, அதனால வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இதுலயே நான் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது சலுகையான விலையிலேயே நான் உங்களுக்கு போட்டு தரேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க. மன திருப்தியோட போகணும். எங்க கடையை தேடி வர்றவங்க மன திருப்தியோட போகணும். அதுதான் எங்களோட ஒரே ஆசை. பரவாயில்ல மேடம், முன்பின் தெரியாத எனக்கு டிஸ்கவுண்ட்ல எல்லாம் போட்டு தரேன்னு சொல்றீங்க. பரவாயில்ல, நீங்க என்னோட நல்லவங்களா இருக்கீங்க. கண்டிப்பா என் பசங்களை இன்னொரு நாள் நான் இங்க கூட்டிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த கடை இந்த மாதிரிலாம் இருக்குன்னு பார்த்தா. நான் கூட்டிட்டு வரேன் மேடம். சரி, நம்ம வந்துட்டு அந்த இனிப்பு வகைகளை பார்க்க போலாமா? எனக்கு காட்டுறீங்களா? கண்டிப்பா சார். இந்த 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 வழியா வாங்க. நீங்க உங்களுக்கு கண்ணில் படுறது எதுனாலும் நீங்க வந்துட்டு சுவைச்சு பார்த்துட்டு நல்லா இருந்தா வாங்கிக்கலாம். நீங்க சுவைச்சு பார்க்கலாம். வீட்டுக்கு போறதுக்கு கொண்டு போறது கூட நாங்க சாம்பிள் வந்துட்டு ஒரு 5 கிராம்ல நாங்க தரோம். இப்பதான் நாங்க இந்த கடை திறந்திருக்கனால இந்த சலுகைலாம் இருக்கு. அதோட தீபாவளியை முன்னிட்டு நிறைய பரிசு பொருட்கள், குழுக்கள்கள்லாம் இருக்கு. நீங்க உங்க பேர் எழுதி போட்டுட்டு போங்க. நாங்க தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி குழுக்கள் வச்சிருக்கோம். அதுல உங்க பேரு வந்துச்சுன்னா நாங்க உங்களை கூப்பிடுவோம். என்ன குழுக்கள் பரிசா நாங்க வந்துட்டு நிறைய பரிசு பொருட்கள், வீட்டுக்கு தேவைப்படுறான பொருட்கள், வேற சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பணங்கள், இல்லைன்னா வந்துட்டு அடுத்து வாங்க போற பொருட்களுக்கு இவ்வளோ ரூபாய் தள்ளுபடி, இந்த மாதிரி நிறைய 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 வந்துட்டு சலுகைகளை வந்துட்டு நாங்க அதுல வச்சிருக்கோம். நீங்க அந்த குழுக்கள்ல வந்துட்டு கண்டிப்பா கலந்துக்கணும். உங்களுக்கும் வந்துட்டு எப்படினாலும் ஏதாவது ஒரு மூலியமா பரிசு கிடைச்சிச்சுன்னா நல்லது தானே. நீங்க போகும்போதும் மறக்காம அதுல பேர் எழுதி போட்டுட்டு போங்க. ஆமா, உங்க பேர் என்னங்க சார்? நானா மேடம்? என் பேரு வந்துட்டு நல்லரசு. ஓ, நீங்க தான் அந்த நல்லரசா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஊர்லயே வந்துட்டு எல்லாருக்கும் பாரபட்சம் பார்க்காம நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, உங்க ஊர் பேர் என்ன? என் ஊர் பேரா? கரசம்பட்டி. கரசம்பட்டில இருந்தா வரீங்க? அங்கதான் என்னோட சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு, அந்த ஊருக்காரர் தான். ஓ ஓ, புரியுது புரியுது புரியுது. ஓ, உங்க சித்தப்பா அந்த ஊர்க்காரர் தானா? பேர் என்ன? அதனாலதான் என்னை உங்களுக்கு தெரியுதா? சொல்லியிருக்காரு என்னை பத்தி அவரு. பரவாயில்லையே. அவரு ரொம்ப நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது அவர் காணாம போனார். இன்ன வரைக்கும் ஆள் வந்துட்டு என்ன எதுனே தெரியாது. அந்த ஊர்ல தான் நாங்க முன்னாடி இருந்ததா எங்க அப்பா அம்மா எனக்கு சொன்னாங்க சார். நாங்க ரொம்ப நாளா ஆச்சு, நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே இந்த ஊருக்கு வந்துட்டாங்க எங்க அப்பா அம்மா. அதனால எனக்கு அவர் பேர் அவ்வளவா ஞாபகம் இல்லை. ஓ, சரி சரி மேடம், உங்க பேர் என்ன? பானுமதி, பானுன்னு சொல்லுவாங்க சார். பானுவா? நல்ல பேரு மேடம். நல்லவங்களா இருக்கீங்க. என் பையனுக்கு உங்களை பத்தி நான் சொல்றேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவான். ஒரு நாள் கூட்டிட்டு வரேன் என் பையனை. அவனும் உங்களை மாதிரிதான் நல்லா பேசுவான். நம்ம கிளாஸ்லயே அவன் தான் டாப்பர். அவன் தான் எப்போதும் எல்லாத்துலயும் முதலாளா வருவான். அப்படிங்களா சார்? பரவாயில்லையே.
சரிங்க சார், நீங்க அது ரொம்ப நேரமா கையிலேயே வச்சிருக்கீங்க, அதை கொஞ்சம் அங்க கீழே வச்சுட்டு வாங்க. நான் என்னோட கடையில இருக்கவங்கள்ட்டையும் சொல்லிட்டு போறேன், பார்த்துக்க சொல்லி. நம்ம அங்க சாக்லேட்ஸ் பார்க்க போலாமா? நீங்க வந்துட்டு பாருங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய கலர் கலரான மிட்டாய்கள் இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சரிங்க மேடம், தான் இதை வச்சுட்டு வரேன். அப்பாடா. சரிங்க மேடம், எந்த வழியா வரணும்னா எங்க இருக்கு? இப்ப இந்த முட்டாயெல்லாம் நம்ம சாப்பிட முடியாதா? உங்களுக்கு நான் இதோட நல்ல மிட்டாயா காட்டுறேன், வாங்க. ஓஹோ, இதோட நிறைய நல்ல முட்டாய்கள்லாம் இருக்கா? பசங்களுக்கு நல்ல விதமா வாங்கிட்டு போவோம். ஒரு தடவை தானே, எத்தனை நாள் தான் அந்த உள்ளூர்ல இருக்கிறதே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நல்ல விலை கூடதான் வாங்கிட்டு போவோம், காசெல்லாம் பார்க்காம. அந்த பெரியவருக்கும் ஏதாவது வாங்கிட்டு போனோம். தீபாவளி வேற, நம்ம வீட்டுக்கு வந்து நம்பி கூட்டிட்டு வந்திருக்கோம், அதனால அவருக்கும் சேர்ந்து ஏதாவது வாங்கிட்டு போவோம். அவரும் ரொம்ப ஆசைப்படுவாரு. ஏதாவது வயசானவங்க சாப்பிடுற மாதிரியான இனிப்பு இருக்கான்னு கேட்டு விசாரிச்சுட்டு பார்ப்போம். மேடம், உங்க கடையில வயசானவங்க சாப்பிடுற மாதிரியான கம்மி இனிப்போட இருக்கிற ஏதாவது இனிப்பு வகைகள் இருக்கா? எங்க வீட்டுல ஒரு வயசானவர் வந்திருக்காரு. அவருக்கு நாங்க ஸ்வீட் கொடுக்கணும், எங்க வீட்டு சார்பாக ஸ்வீட் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அவருக்கு இனிப்பு கம்மியா, ஏன்னா ரொம்ப வயசான ஆளா, 60 வயசுக்கு மேல இருப்பாரு, இனிப்பு உடம்புக்கு ஒத்துக்காதுல்ல. அதுக்கு ஏத்தாப்புலான ஸ்வீட் இந்த கடையில எங்கேயாவது இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் காட்டுறீங்களா? நான் அதுல கொஞ்சம் வாங்கிக்கிறேன்னா. அந்த மாதிரி நான் ஸ்வீட்டுகள் 1 2 வகைகள்லாம் இல்லை, எக்கச்சக்க வகைகள்ல இருக்கு சார். அதெல்லாம் வந்துட்டு கவலைப்படாதீங்க, சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எங்க கடையில வந்துட்டு இனிப்பு சாப்பிடலாம், அதுக்கு ஏத்தாப்புலான இனிப்புகள் இருக்கு. உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன். சரிங்க மேடம், மறந்துடாதீங்க, இனிப்பு கம்மியா, அவருக்கு வந்துட்டு 60 வயசுக்கு மேல ஆகுது. மாத்தி கீத்தி கொடுத்துறாதீங்க. எங்க கடையில வந்துட்டு தரம், உறுதி, சுவை இத அடிப்படையில தான் நாங்க வந்துட்டு இந்த கடையே நடத்திட்டு இருக்கோம் சார். அதெல்லாம் மாறவே மாறாது. சொல்லிட்டீங்கல்ல, ஆணில் அடிச்ச மாதிரி பதிஞ்சிருச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி, உங்களுக்கு அந்த 60 வயசுக்கு மேல இருக்காருல்ல அவருக்கும் சரி, அதுக்கான சுவைகளான இனிப்பான இதை தான் காட்டுறேன் நான்.